பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 25 வசனம். Proverbs chapter 21 verse 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆசைப்படுறது அப்படின்றது மனுஷங்களோட ஒரு இயல்பான விஷயம். ஆசை இல்லாத மனுஷங்க இந்த பூமியிலே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தையானாலும் சரி கிழவியானாலும் சரி ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு தேவைக்குன்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டு பிரிவினை வச்சுருக்கிறோம். என்னன்னு சொன்னால், ஆசையை உடைய மனுஷன் ஆசாமி என்றும் ஆசையை துறந்த மனுஷன் சாமி என்றும் சொல்கிறோம். எதற்குமே ஆசைப்படாமல் நான் ஆசையை துறந்தனான் வாழணும்னு நினைக்கிறத விட பேராசை இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி வாழ்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாகும்போது நிறைவேறாத ஆசையோடு கூட செத்தவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவன் ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயே ஆவியாக தான் சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சாமியார்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டதான பிரச்சனை, அப்போ நான் ஆசையை துறந்து ஆசையே இல்லாமல் நான் கடவுளை மாத்திரம் தொழுது செத்தோன்னே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இது கரெக்டானு கேட்டால் நிச்சயமாக என்னை கேட்டால் கரெக்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நம்ம ஆசைப்படுறது எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் நம்ம ஆசைப்பட்டதை அடைவதற்கு நம்ம உழைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ரன்னிங் ரேஸில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த போட்டியில் நான் பங்கு கொள்ளணும். அதுக்கப்புறம் என் கூட ஓடுறவங்களோட தடைகளெல்லாம் தாண்டி நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் தான் நான் ஃபஸ்ட்டு வர முடியும். ஆனால் நான் எதுலையுமே நான் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன், நான் போட்டியிலையும் கலந்துக்க மாட்டேன், நான் மற்றவங்களோட பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு மட்டும் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னு கேட்டால் அதை விட அநியாயம் எதுவுமே கிடையாது. அப்போது நம்ம உண்மையாகவே கடவுளை சென்று அடையணும்னு சொன்னால், இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழறதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஆசைப்பட்டதை அடைவதற்கென்று சொல்லி நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம உழைக்கணும், வருகிற தடைகளை தாண்டி ஓடணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சோம்பேறியாய் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஆசைகள் நிறைவேற வாய்ப்பே கிடையாது. அந்த ஆசைகள் நிறைவேறாமல் நம்ம செத்தோம்னு சொன்னால் உண்மையாகவே நிறைவேறாத ஆசையோடு கூட நம்ம ஆவியாக சுற்றினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் ஆசைப்பட்டதை அடைவதற்கு நாம் உழைக்க வேண்டும். உழைத்து நம்ம அடைகிற ஆசை தான் நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நம்முடைய ஆசைகள் தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியத்தை தூண்டும். நம்ம லட்சியத்திற்கு நேராக நம்ம உழைத்து ஓடும்போது தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். எனவே ஆசைப்படுவது தவறல்ல. ஆசைப்பட்டதற்கு சோம்பேறியாய் முயற்சி எடுக்காமல் உழைக்காமல் இருப்பது தான் தவறு. அப்போது ஆசைப்பட்டதை அடைவதற்கு நம்ம உழைப்போம் என்று சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.